Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம காடை முட்டை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு முட்டை கிரேவி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து சூடு பண்ண வைக்கணும். முட்டைகளை நாம அதில வேக வைக்க போறோம். காடை முட்டைகளை இந்த மாதிரி 3 வச்சு ஸ்பூன் வச்சு நான் போடுறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமா சூடாயிடுச்சு, அதனால தான் ஸ்பூனால போடுறேன். காடை முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது கூட நான் 1/2 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா முட்டைகளை சேர்த்தோம்னா அந்த முட்டைகள் சீக்கிரமா வெந்து கிடைக்கும். முட்டை வேக வைக்கும்போது கல்லுப்பு சேர்த்து வேக வச்சோம்னா அந்த முட்டையோட ஓடெல்லாம் சீக்கிரமா கலந்து வந்துடும். முட்டை எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முட்டைகளை சூடார வச்சிடலாம். முட்டையெல்லாம் நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா முட்டையோட ஓடுகளை நாம உடைச்சு எடுத்துக்கணும். இந்த காடை முட்டையை பொறுத்த வரைக்கும் ஓடு நல்லா மெல்லிசா இருக்கும். உடைக்கும் போது சீக்கிரமா வந்துடும். முட்டையோட ஓடை எல்லாத்தையும் நீக்கிட்டோம். இப்போ நாம ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு, மஞ்சள் தூளும் சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நம்ம முதல்ல சேர்த்த பிரியாணி மசாலா கூட இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கும் போது குழம்பு நல்ல வாசனையாக இருக்குது. இது கூட நம்ம வெட்டி வச்சுக்கூடிய தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கி நாம் சேர்த்து வெங்காயம் கூட நல்லா இந்த மாதிரி கலந்து வரும்போது இது கூட இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கணும். அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அப்படியே சூடார வச்சிடலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் இது சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு தேவையான கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அடுத்த ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த உடனே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா இவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையுமே எண்ணெய் கூட நல்லா கலந்து விட்டுக்கணும். சேர்த்த மசாலா எல்லாமே எண்ணெய் கூட நல்லா கலந்து விட்டு வரணும். எதுவுமே கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மசாலா எதுவுமே கருகக்கூடாது. இது கூட நாம் உடச்சி வச்சிருக்க காடை முட்டைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். முட்டை கூட இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டைகளும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம முதல்ல அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை நாம இது கூட சேர்த்துக்கணும். பேஸ்ட் எந்த அளவுக்கு க்ரீமியா இருக்குன்னு பாருங்க. இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கறதுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்கா வேணும்னா தண்ணி கொஞ்சம் குறைவா சேர்த்தா போதும். இல்லை கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா தண்ணி இன்னும் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இது லைட்டாக கொதி வரும்போது இது கூட மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்ச உடனே எடுத்துட்டோன்னா சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி. இந்த கிரேவி சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வரைக்கும் இந்த முட்டை கிரேவி ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப இந்த முட்டை கிரேவி தான் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.